Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 130. ஓபன் பண்ணா போன பார்ட்ல எல்லாருமே நம்ம விவிக்கு பை பை சொல்லிட்டு அவங்க கையில போட்டிருந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட சிம்பிளையும் காமிச்சிட்டு அங்க மெரைன்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போனாங்கல்ல. சோ ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அதே நேரம் மெரைன் ஆளுங்க மிஸ்டர் 2ஓட கப்பலை கம்ப்ளீட்டா காலி பண்ணி அந்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க. பரக்கு ஒர்க்ஸை சேர்ந்த ஒரு ஏஜென்ட்ட புடிச்சாச்சு. இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே புடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவா. சோ அப்படியே அத்தனை வத்தையும் கப்பல்ல கட்டி போட்டுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு அவசர கொடுக்க மட்டும் என்ன பண்ணுவான், ஒரு மெரைனால அடிச்சு போட்டு அவன் கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா போய் ஹினாவை அட்டாக் பண்ண போவான். எல்லாம் கத்துவாங்க ஹினா ஹினான்னு. ஆனா அவ கேஷுவலா வாட்டுன்னு வெயிட் பண்ணுவா. கரெக்டா அவன் கத்திய வச்சு வெட்டும் போது லைட்டா நவுண்டு போய் அதுக்கப்புறம் அவ கைய வச்சு கீழ இருந்து ஒரே அடி. அத பார்த்த உடனே வாவ் இதுதான் கேஜி ஃப்ரூட்டோட பவரான்னு மிரண்டுவான். என்னன்னா அவ எதெல்லாம் டச் பண்றாலோ அது எல்லாத்தையுமே மொத்தமா லாக் பண்ண முடியும். அப்படியே அவனை அடிச்சு தூக்கி வீசுவான். பார்த்தா அட்டாக் பண்ண வந்தவனோட உடம்புல அயன் லாக் வந்துரும். அவனால அசைய கூட முடியல. அவ ஸ்மோக்கர் கிட்ட போன்ல நான் உன் மேல செம கால்ல இருக்கேன்னு சொல்லுவா. ஓவரா போன் கால் பண்ணாதான் பானா உடனே அவ உனக்கு ஸ்டார் தப்பிச்சது சந்தோஷம் தானே ஏப்பா. அவன் நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கணும், அவன் ஒரு பைரட்டும்பான். அதே நேரம் இங்க அலபாஸ்டால காட்டுறாங்க. விவியோட ஸ்பீச் முடிஞ்சதுமே மக்கள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிங் சூப்பரா ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. அப்புறம் என்ன இறந்த எல்லாத்துக்குமே கலர் வச்சிருவாங்க. என்ன இந்த சக்காவால பெல்லோட டெத்தை ஏத்துக்க முடியல. ஆனா அதுக்காண்டி எல்லாம் நான் அழமாட்டேன்பா. ஏன்னா பெல்லு ஒரு வீரமான மரணம் அடைஞ்சிருக்கான். அவனை யாருமே வரலாற்றுல மறக்கவே மாட்டாங்கன்னு. இங்க லூஃபியோட கப்பலை மெரைன் ஆளுங்க எவ்வளவுதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அசால்ட்டா அவன்கிட்ட இருந்து எஸ்கேப். ஒரு வழியா விவி சென்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டாளா. அதே நேரம் யூபாவை காட்டுறாங்க. அந்த இடத்தையே பழைய மாதிரி பில்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே டோட்டோ கிட்ட அசந்து போய் கேட்பாங்க, என்னன்னா அவ்வளவு புயல் வந்துமே எப்படி நீங்க தப்பிச்சீங்கன்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சீக்ரெட் நீர்வாரு. ஆனா மேல பாத்துட்டு லூஃபி உடம்ப பாத்துக்க, நான் கொடுத்த யூபா தண்ணிய குடி, டைம் கிடைச்சா வந்துட்டு போப்பாங்கிற மாதிரி சொல்லுவாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் மிரண்டுவாங்க, இது அந்த பைரட்டையா சொல்றாருன்னு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் ஒழுங்கா குளிய தோண்டுங்கடா, அப்பதான் தண்ணி கிடைக்கும்னு தோண்ட விட்டுருவாரா. ரோசாவுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே நேரம் விவி ஒரு 3 திருட்டு பயில வில்லேஜ பாத்துக்க சொல்லிட்டு போயிருந்தால. அப்ப அந்த திருட்டு பர்ட்ஸுங்க குழந்தைகிட்ட இருந்து திருடிட்டு போயிருங்க. பாவம் அவனுங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அதோட சேட்டை அடங்காம மணல்ல கப்பல் ஓட்டிட்டு போவானுங்களே ஒரு பைரட்ஸ். அவனுங்களோட கப்பல்ல போய் அவனுங்க சாப்பாடையே எடுத்து திங்கும். அடிங்கொக்கா மக்கா பேரல தூக்கிட்டு ஒரே அடி பேக போட்டுட்டு திருச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன இப்ப தண்ணிக்கெல்லாம் அந்த அளவுக்கு பஞ்சமே இல்ல. எல்லாருமே சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இங்க மக்கள் எல்லாத்துக்குமே இப்பதான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. எல்லாமே விவியால. இனிமேட்டு அவன் நம்மள நல்லா பாத்துக்குவா, நம்ம அவன் மேல நம்பிக்கை வைப்போம், கண்டிப்பா இந்த உலகம் மாறும்னு எல்லாம் மாத்தி மாத்தி ஜாலியா பேசி சிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த crocodile இருந்தானே ரெயின் பேஸ், அந்த கெசினோ எல்லாம் இழுத்து மூடியாச்சு. அங்க இருந்த மக்கள்லாம் இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம யூபாக்கு போய் அதை டெவலப் பண்ற வேலையை பார்க்கணும். அண்ட் சண்டோரா ரிவர்ல இருந்து வர கெனாலையும் சரி பண்ணும். அப்படி இப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ணி மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி 2 ராயல் சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பம், எதுக்காக விவி இத போய் ஸ்பெஷலா பாத்துக்க சொன்னான்னு. சரி சொன்னாங்க செஞ்சோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. யார் அப்படி ஸ்பெஷலா பாத்துக்கிறானுங்கன்னு பார்த்தா அந்த கேமல். அது மட்டும் இல்லாம சூப்பர் சோனிக் டக் ஸ்குவாட்ரன்ஸ் இருக்காங்கல்ல, அது கூட விவி ஜாயின் பண்ணிருக்காளாமா. இப்பதான் கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட். அப்படியே கட் பண்ணி பாலைவனத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிடல் காட்டுறாங்க. அங்க வைத்தியர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் கிளம்பணும்னு சொல்லுவான். தம்பி இவ்வளவு அடிபட்டதுக்கு நீ எல்லாம் மூவ் பண்ணவே கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும் பாரு, நான் பாத்துக்கிறேன்பா. யாரான்னு பார்த்தா அதுதான் பெல்லு. அப்படின்னா அவன் இன்னும் சாகல, பயங்கரமா அடிபட்டு கிடந்தான் போல. அவனை காப்பாத்திட்டாங்க. வீட்டுக்கு போனவன நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவாரு. ஓகே ரைட்னு கிளம்புவான். தம்பி வெயிட், இத விட்டு போறேன்னு அவன் தலையில கட்டுற துணியை கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமாமா. இன் கேஸ் நீ பார்க்க வேண்டிய வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீ பார்க்காத மத்தவங்களை பார்க்க வையும் பாரு. நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியான சாப்பாடு முக்கியம், அப்படி எப்படின்னு ஒரு டாக்டரா அவனுக்கு என்னென்னலாம் நல்லதோ அதெல்லாம் சொல்லி அனுப்பி விடுவாரு. அதே நேரம் இங்க நம்மாலையில காட்டுறாங்க. இவங்களுக்கு இன்னும் பஞ்சாயத்து முடியல. என்னன்னா மெரைனாளுங்க இன்னும் விடாம வெட்டிட்டே வரானுங்க. என்னப்பா அவங்க கப்பல் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்குமா, அட மூலகட்ட மூதேவி, நம்ம கப்பல் ஸ்லோவா இருக்குமா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா நம்மாலைய கப்பல்ல பயங்கரமா ஓட்ட வந்துச்சுல, அதுல பூரா தண்ணி உள்ள வந்துட்டு இருக்காமா. சோ இப்படியே வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க யாராலையுமே தப்பிக்க முடியாது, சீக்கிரமாவே மாட்டிக்குவாங்க. பாவம் உசோப்பும் எவ்வளவு நேரம் தான் போட்டு ஆணிய போட்டு அடி அடி அடிச்சு ஓட்டை அடைச்சிட்டு இருப்பான். அவங்க கிட்ட பேனல்ஸும் இல்ல. மெரைன் கப்பல் இன்னும் ஒரு 3 கப்பல் வேகமா ஃபாலோ பண்ணி வருது. வேற என்ன பண்றது, சண்டை போட்டு தான் ஆகணும். வாங்க போலாட்டு 3 பேர் கிளம்புவானுங்க. அப்ப சடனா 3 பேரும் தடுக்கி விட்டு விடுவானுங்க. என்னன்னு பார்த்தா கப்பல்ல வந்து குத்திச்சே ஒரு கம்பி, அத உசோப்பு தூக்கி வழியில போட்டு வச்சிருப்பான். அட எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சிருந்தானாமா. அப்படியா, அப்ப யூஸ் பண்ணிடுவோம்னு சொல்லுவானுங்க. இங்க அந்த மெரைன் ஆளுகளை அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு இருப்பானுங்களா. அப்போன்னு பார்த்து ஏகப்பட்ட கம்பி கண்ட மேனிக்கு வந்து மெரைனோட கப்பல்ல சொருகுமா. இந்த வேலையை பண்ணதெல்லாம் லூஃபி தான். ஜோரோவும் சஞ்சியும் அப்படியே மிரண்டு போய் பாப்பானுங்க. சரி இப்போதைக்கு கம்பியை வச்சு அடிச்சாச்சு, இனி சண்டைக்கு போலாமான்னு திரும்புவான். பார்த்தா அவன் கம்பியை வச்சு அடிச்சதுலயே அந்த 3 கப்பலும் காலி. இதுக்கப்புறம் அவங்களால கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வரவே முடியாது. அதான் மொத்தமா சோழிய முடிச்சிட்டானே. எப்படி விவி நம்மளுக்கு எல்லாத்தையுமே வழி அனுப்பி வச்சுட்டு சரி அலுப்பனாக்கு போலான்னு கருவை கூப்பிட்டுட்டு சும்மா பிச்சுக்கிட்டு கிளம்புவா. என்னதான் அவளுக்கு அட்வென்ச்சர்னு ஒண்ணு முடிஞ்சாலுமே அலப்பா
அலபாஸ்டாவை மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வர்ற சேலஞ்ச் இருக்கு. அதெல்லாம் ஒரே நாள்ல கொண்டு வர முடியுமா? கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு கை பார்க்காம விட மாட்டேங்கிற மாதிரி கெத்தா சொல்லுவா. இங்க நம்மளுக்கு பாவம் தண்ணியும் உள்ள நிறைய வந்ததுனால கப்பலால அந்த அளவுக்கு வேகமா மூவ் பண்ண முடியல. அதனாலேயே துடுப்பெல்லாம் போட்டு மூவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. எப்படியாச்சும் அடுத்த தீவுக்கு போய் சேர்ந்தாதான் ஏதாச்சும் பண்ண முடியும். அதே நேரம் இங்க விவி கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா மறுபடியும் பார்க்கலாம் கரு, உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேப்பா. அதுவும் ஊன்னு கத்துமா. ரைட்டு, இனி நம்ம வெயிட் அலபாஸ்டால காட்டுவோன்னு சும்மா பிச்சுக்கிட்டு போறதோட நம்ம ஸ்மோக்கரை காட்டுறாங்க. ஐயா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் டஷிகி அங்க வருவாளா. அவனோட டேபிள்ல பார்த்தா நம்ம ஆளுகளோட பவுண்டி நோட்டீஸ் இருக்கும். ஸ்மோக்கருக்கு தெரியுது இவனுல பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய பவுண்டியே இல்லன்னு. ஸ்மோக்கரே நம்ம ஜோரோ பண்ண விஷயத்த பார்த்து மிரண்டுட்டான். என்னன்னா விஸ்கி பீக் தீவுல 100 பவுண்டி ஹண்டர்ஸ் போட்டு பொளந்து கட்டினால அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அலுப்பனால மிஸ்டர் ஒன்னுங்கிற அந்த டான்ஸ் போனஸையும் போட்டு பொளந்து கட்டி இருக்கான். அவன் பேரை கேட்டவனே டஷிகி ஷாக்காவா. என்ன அவன் அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. சொல்ல போனா வெஸ்ட் ப்ளூவோட ஒரு பவுண்டி ஹண்டர் அண்ட் பரக்கு ஒர்க்ஸ்ல நம்பர் 1 ஆளு. அவனையே பொளந்து கட்டி இருக்கான். இந்த மாதிரி crocodile கீழே ஏகப்பட்ட பயங்கரமான ஆளுகளா வேலை பார்க்கறானுங்க. ஆனா அவனுங்களே ஸ்டார் ஹேட் டீம் கூட தோத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம ஆளுங்க எப்படி மாஸ் காட்டி இருக்கானுங்க. ஸ்மோக்கரு கண்டிப்பா ஒரு நாள் இவங்க கூட ரீமேட்ச் வச்சே ஆகணுங்கிற மாதிரி கெத்தா சொல்லுவான். அப்படின்னா அவன் இன்னும் நம்ம ஆளுகளை விடல. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுகளை காட்டுறாங்க. ஹெவி ஆளுங்க ஃபாலோ பண்றத ஸ்டாப் பண்ண உடனே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா போவாங்க. ஆனா என்ன அதுக்கப்புறம் எல்லாம் படுத்து கிடந்து தேம்பி அழுவாங்க. ஏன்னா விவிய எல்லாருமே மிஸ் பண்றாங்களாமா. ஜோரோ திட்டுவான், ஏன்டா அந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்னா அவளை அப்படியே கடத்திட்டு வந்திருக்கலாம்ல, எதுக்குடா இப்ப உட்காந்து அழணும்னு கேப்பான். எல்லாம் பச்சை பச்சையா புடிச்சு திட்டுவாங்க. ஏன்னா அவளும் அவன் நாட்டை பாத்துக்க வேண்டாமா. சோ இப்படியே எல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ரூமை திறந்துகிட்டு ஒருத்தி வந்து, என்னப்பா நம்ம ஒரு வழியா ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் போலன்னு சொல்லுவான். ஆமான்ட்டு பார்க்காமயே போவான். அது யாரா புது ஆளுன்னு பார்த்தா நிக்கோ ரோபின். எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிருவாங்க, இவ இப்படி இங்க வந்தான்னு. ஒரு வேலை அவ ஆர்கனைசேஷனுக்காண்டி பழிவாங்க வந்திருக்காளா, அப்படியா தான் இருக்கும்னு சொல்லி எல்லாம் ரவுண்ட் கட்டுவாங்க. ஆனா நம்ம சஞ்சி அட விடுங்கப்பா, என்ன இருந்தா என்ன, இந்த புள்ளிய அழகா தானே இருக்கும்பா, தொட்டபகட்ட பிஞ்சிருன்னு சொல்லி எல்லாம் அட்டாக் பண்ண போவாங்க. ஆனா அவ தான் யாரு உடம்புல வேணாலும் கைய வர வைப்பாளே. அப்படி வர வச்சு அந்த ஆயுதம் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு, இந்த மாதிரி டேஞ்சரான ஆயுதத்தெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது புரிஞ்சுக்குங்கம்பா. சரி எப்போல இருந்து வந்து ஷிப்ல இருக்கான்னு கேட்டா ஆரம்பத்துல இருந்தே இங்கதான் இருக்காளாமா. ஆனா நம்ம ஆளுங்க தான் நோட் பண்ணாம விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சில ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மால. நமிக்கு சம காண்டாவும் கத்துன்னு அத்துவா. பின்ன பரக்கு ஒர்க்ஸ் ஆளுக்கு இங்க என்ன வேலை. அவ லூஃபிய பார்த்து நீ எனக்கு என்ன பண்ணன்னு மறந்துட்டியான்னு கேப்பா. உடனே சஞ்சய் அவன் சட்டையை புடிச்சு உழுப்புன்னு உழுப்புவான். அந்த பொண்ணை என்னடா பண்ண, என்ன பண்ண, அவ பாவம் இல்லையா, பஞ்சு மிட்டாய் இல்லையா, ஒரு சொக்க தங்கத்தை நீ தொல்லை பண்ணிருக்கடா பண்ணி போயிலன்னு. உசோப்பு தான் சைல படுத்து கடந்துகிட்டு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு ஷிப்பை விட்டு இறக்குங்கடா, ஏன்டா உசுர வாங்குறீங்கம்மா. லூஃபி இருந்துகிட்டு நான் என்ன பண்ணேன் பொய் சொல்லாதனே கத்துவான். அவ நீ எனக்கு என்ன பண்ணியோ அது ஏத்துக்க முடியாத விஷயம், நீ தான் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும்பா. இப்படி சொன்னா எல்லாம் என்ன நினைப்பாங்க, லூஃபி தான் ஏதோ பஞ்சாயத்து பண்ணா நினைச்சு அவனை போட்டு பாடா படுத்துவாங்க. இப்ப நான் உனக்கு என்னதான் பண்ணு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி கேப்பான். அவ நானும் உங்க குழுல சேர்ந்துக்கிறேன்பா. அவளாதான் அத்தனை பேருமே செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா அந்த crocodile பையன் நம்ம லூஃபி அடிச்சு அவன் பாடி ஃபுல்லா விஷம் பரவிருச்சுல, அதாவது crocodile பொளந்து கட்டினதுக்கு அப்புறம் அந்த டைம் ரோபின் தான் அந்த பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ற ஆன்டிடோட கொடுத்திருப்பா. இன் கேஸ் இந்த இடமே உடஞ்சி இவங்க எல்லாருமே மண்ணுல புதஞ்சா கூட நம்மால ரப்பர் தானே எப்படி எஸ்கேப் ஆயிருவான், அவனாச்சு தப்பிக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பா. அப்போ கிங் அவ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாப்பாரு. என்னன்னா crocodile கேட்டப்போ அந்த பானகிளிஃப்ல ஜஸ்ட் எந்தெந்த கிங் எல்லாம் ரூல் பண்ணாங்கன்னு சொல்லி தான் அதுல இருக்குன்னு சொல்லியிருப்பா. அதனாலதான் crocodile காண்டாயி அவளை அட்டாக் பண்ணா. ஆக்சுவலா அது பொய்ன்னு கிங்குக்கும் நல்லாவே தெரியும். அப்படி கண்ட்ரியோட வரலாறெல்லாம் அந்த பானகிளிஃப்ல எழுதி வைக்கல. என்னென்னலாம் வெப்பன் இந்த கண்ட்ரியில இருக்கோ அது எல்லாத்தையுமே அதுல எழுதி வச்சிருக்காங்க. ஏன் லொகேஷன் முத கொண்டு இருக்காமா. அந்த உண்மையை மட்டும் அவ சொல்லி இருந்தான்னா அவ்வளவுதான், இந்த கண்ட்ரியே இதுக்கப்புறம் அவன் கையில. ஏன் போய் சொன்ன, எதுக்காக சொல்லன்னு கேட்டா அவளுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லையாமா. இந்த கண்ட்ரியில மக்கள் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லம்பா. ஆக்சுவலா அந்த வெப்பனை ஸ்டார்டிங்ல இருந்தே crocodileக்கு கொடுக்கறதா அவளுக்கு ஐடியாவே இல்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்தான்னு கேட்டா இந்த ஸ்டோன் மட்டும் தான் பானகிளிஃபோட ஒரிஜினல் வரலாற்றை சொல்லும். ஆக்சுவலா ப்ளூட்டோனை பத்தி மொத்த டீடைல்ஸுமே அதுல இருக்கு. ஆனா அவளுக்கு சொல்ல பிடிக்கல. உண்மையான வரலாறுனா என்ன சொல்ல வரான்னு கேட்டா ஆக்சுவலா 20 வருஷமா அவ இதைத்தான் தேடிட்டு இருந்தாலாமா. ஆனா எங்கேயுமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல, எல்லா இடத்தையும் ஃபெயிலியர். ஆனா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டால, இதுக்காக நான் இங்கே செத்தா கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவா. என்ன மேட்டர்னா இவ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இவளுக்கு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக வேற வழியே இல்லாம ஏகப்பட்ட எனிமீஸ் கூட ஒன்னா சேர்ந்தா. கடைசியா சேர்ந்ததான் இந்த crocodile. சோ மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலா அதுவே எனக்கு போதும், நான் இங்கே நிம்மதியா செத்துருவேங்கிற மாதிரி சொல்லுவா. இங்குக்கு அப்ப ஷாக் ஆகும். அப்ப நிஜமாவே இந்த கல்லுல எல்லா டீடைல்ஸுமே பக்காவா இருக்கான்னு. ஏன்னா அவருக்கே அந்த மேட்டர் ஒழுங்கா தெரியல. சோ அப்படி ஷாக்ல இருக்கும்போது திடீர்னு லூஃபி வந்து ரெண்டு பேத்தையுமே தூக்கிடுவான். உடம்புல இருந்த பாய்சன் அந்த ஆன்டிடோட் கிளியர் பண்ணிருச்சு போல. சரி நம்ம மேல போலான்ட்டு தூக்கிட்டு திரும்புவானா. ராபின் என்ன சொல்லுவானா, நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ, நான் வாழ்றதுக்கும் எந்த ஒரு ரீசனுமே இல்ல, என்னை இங்கே விட்டு போயிரு, நான் செத்துறேன்பா. ஆனா அவன் நான் எதுக்கு நீ சொல்றத கேட்கணும்னு சொல்லி காப்பாத்தி தூக்கிட்டு வந்திருப்பான். இப்படித்தான் அவளை காப்பாத்தி இருப்பான். சோ சாக போற என்ன நீ காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்க, அது உன்னோட தப்பு, எனக்கு போறதுக்கு வேற எந்த இடமும் இல்ல. சோ நான் அந்த ஷிப்ல தான் இருக்க போறேன்பா. உடனே லூஃபி அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துல நீ இங்கே இருந்துக்கேன்பா. நம்ம லூஃபி சஞ்சியை தவிர மத்த யாருக்குமே அவளை பிடிக்கல, வேணாண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் அட விடுங்கப்பா, அவ ஒன்னும் அவ்வளவு மோசமானவல்ல, நல்லவதான்பா. அதுக்கப்புறம் நம்ம லூஃபி கிட்டயும் சாப்பர் கிட்டயும் அவ கைய வச்சு வித்தியெல்லாம் காட்டுவாளா, அத அவனு ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சு போயிரும்.
இருக்கும். சோ ஜாலியா சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் உசோப்பு அவளை செக் பண்றானாமா. அதனால நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நேர்மையா பதில் சொல்லுமா. ஃபர்ஸ்ட் அவ பேர் என்னன்னு கேட்டு அவனும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஒரு ஆர்கியாலஜிஸ்டும்பா. அதுக்கப்புறம் தான் அவளை வாண்டட் கிரிமினலா மாத்திட்டாங்க. எங்க ஜோரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பான். அவனுக்கும் அவளை சுத்தமா பிடிக்கல போல. சோ இப்படி அவளை கிரிமினல் ஆக்குனதுனாலேயே 20 வருஷமா இந்த உலகத்துல யாரு கண்ணுக்கும் படாம மறைஞ்சிருந்தாலாமா. சொல்ல போனா 8 வயசுல இருந்தே மறைஞ்சிருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணால இந்த கடலை தனியா சர்வை பண்ண முடியாதுல்ல. அவளையும் அவ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவளோட கோலையும் அச்சீவ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் பயங்கரமான ஆளுக கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டா. இது எல்லாத்தையுமே நம்ம நமியும் ஜோரோவும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படித்தான் அவ crocodile கூடயும் போய் சேர்ந்தா. ஏன்னா அப்பந்தானே அந்த ரியோ பானகிளிஃப பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இவளை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை யூஸ் பண்ணி அழிக்கணும் கொல்லணும்லாம் ஆசை இல்ல. இப்ப அந்த crocodile கூட இவ இருந்ததுனால தான் அவனையும் கெட்டது பண்ண விடாம தடுத்துக்கிட்டு நம்ம ஆட்களுக்கும் ஹெல்ப் பண்ணா. சரி ரைட், அப்படி நீ எதுலதான் பெஸ்ட்னு கேட்டா நான் அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு தள்ளுவேன்பா. உடனே உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். இன்வெஸ்டிகேஷன் ஃபெயில்டு. இவன் நம்ம டேஞ்சர் ஆனவடா லூஃபி, நமக்கு வேண்டாம்பா. ஆனா அங்க பார்த்தா அவனுக்கு ஜாலியா விளையாடிட்டு இருப்பானுங்க. அப்ப நமி என்ன சொல்லுவானா, இந்த நிக்கோ ரோபின் ரீசெண்டா கிரைம் சிண்டிகேட்டோட வைஸ் பிரசிடென்டா இருந்தாலாமா. அப்படிப்பட்ட ஒருத்திய எங்க குரூல எப்படி ஜாயின் பண்ண வைக்க முடியும்னு கேப்பா. சூப்பர் அப், நல்ல பாயிண்ட்னு உசோப்பு கை தட்டுவான். அதாவது நீ அந்த முட்டாள்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. ஏதாச்சும் வில்லத்தனமா ட்ரை பண்ண உன்னை ஓட விட்டு பட்டெக்ஸ்லயே மீச்சு தெரிவிக்க விட்டுருவேன் மாலா. உடனே அதுக்கு நிக்கோ ரோபின்லாம் கோவப்பட மாட்டா. நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு நான் crocodile இருந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு மேல எடுத்துதான் வைப்பா. அவ்வளவுதான், நமி அங்கேயே மாட்டேன். அவதான் காசுனா பேயா நிப்பாளே. சோ நமிக்கு அந்த ஜுவல்ஸை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா. உடனே இவனே டிஸ்கஸ் பண்ணுவானுங்க, டே அவ பயங்கரமா ட்ரிக் பண்ணி ஏமாத்துறாடான்னு. இவதான் இப்படி மட்டாயிட்டான்னு பார்த்தா சஞ்சிக்கு எதுவுமே பண்ணல. அவன் வலின்னு வலிஞ்சு தள்ளுவான். அவன் ஊத்துற சொல்லுல கடலே நிரம்பி வலிஞ்சிரும் போல. அப்படி வளைச்சு டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். இங்க இவனு டிஸ்கஷன் எல்லாத்தையுமே ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டா. ஆனா நம்ம கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விடவே கூடாது. எல்லாருமே சின்ன பயலுகன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கூப்பிடுவானா. என்னட்டு உசோப் திரும்பி பார்ப்பான். பார்த்தா பையன் காமெடியா விளையாட்டு பண்ணவன உசோப் அவங்க கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட பண்ணி பாயல, நீயும் கவுந்துட்டியான்னு ஜோரோ செம கால்ல போவான். அத ரோபின் நோட் பண்ணிடுவா. உடனே நேரா அவங்கிட்ட போய் இந்த ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு, எப்பவுமே இப்படித்தான் இருக்குமா நீ கேப்பா. ஆமா நான் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவா. என்னத்துக்கு இப்ப தேவையில்லாம இப்படி சிறைகிறா, என்ன பண்ணாலும் நான் கவர மாட்டேங்கிற மாதிரி லுக்கு விடுவான். அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போய் நின்னுட்டு ஷிப் நல்லா ஸ்மூத்தா போகுது இல்ல, யாரு நேவிகேட்டரு அப்படின்னு கேஷுவலா பேச்ச ஸ்டார்ட் பண்ணுவா. அவ்வளவுதான், இவ ஸ்டார்ட் பண்ணா அங்க நம்மளுக்கு விடாம பேச ஆரம்பிப்பானுங்க. ஒரே ஃபன்னா தான் இருக்கும். அதே நேரம் இங்க பெல்ல காட்டுறாங்க. அவன் அவனோட கல்லறை முன்னாடி போய் நின்னுட்டு அட பாவிகளா எனக்கு சமாதி வச்சிட்டீங்களான்னு ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.